ஹாய் மக்களே, வெல்கம் டு கீர்த்து ஷரத் ஏகே விலாக். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் கீழே போய் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி. அது இங்கே தான் குக்கி லேண்ட் பேர்த் பார்க். இதுக்கு வந்து 10 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு 100 ருபீஸ் டிக்கெட்டு, 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் 200. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே இந்த அனிமல் தான் பார்த்தோம். இது என்னன்னு தெரியல. இதோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கட்டி பிடிச்சிட்ருக்குன்னு. அப்புறம் அப்படியே ஓடிடுச்சு. அப்புறம் பாருங்கள் மக்களே, இந்த பாம்பு அப்படியே அசையவே இல்லை. இன்னொன்று இருந்துச்சு, அதுவும் அசையலை. இது பாருங்கள் செம பெருசு. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ தோலெல்லாம் வச்சேன். இந்த டைம் வந்து 100 ருபீஸ் பே பண்ணுமாம்மா நம்ம கையில் வர்றதுக்கு. அதனால் வேணான்னு சொல்லிட்டோம். இதோ இங்கே பாருங்கள் 2-3 அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டை வந்து நம்ம கையில் வாங்கிட்டு காட்டினோன்னா அங்கே இருக்கிற பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம மேலே உட்காந்துக்குது. கிறிஷ்குட்டி பயப்படுவான்னு நினச்சேன், பட் பயப்படல. இதுக்கு வந்து இந்த பேர்ட்க்கு வந்து வாட்டர் மெலன் கொடுத்தாங்க. இங்கே பாருங்களேன், இது என் தம்பியோட தோலில் வந்து உட்காந்துட்டு அவன் டிஷர்ட்டை கடிக்குது. கழுத்தை பிடிச்சி சுரண்டிகிட்டே இருந்துச்சு. கடிக்குதுன்னு நினச்சோம், ஆனால் கடிக்கல. அப்புறம் பறந்துருச்சு. ஒவ்வொரு ஷெட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வெரைட்டி பேர்ட்ஸ்க்கு தனித்தனி ஷெட்டு போல் இருக்குது. இந்த சைடில் இருக்க பேர்ட்ஸ்க்கு வந்து சீட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன சீடுன்னு தெரில. அந்த சீடை வந்து அது உடச்சி அதுக்குள்ளே இருக்கிறத தான் அது சாப்பிடுது. நம்ம அவங்க கொடுத்துருக்க ஃபுட்டை இப்படி நீட்னாவே போதும், அது வந்து அப்படியே நம்ம மேலே உட்காந்துக்குது. நாங்கள் வந்து ஈவினிங் 6 o'clock 6:30க்கு மேலே ஆயிடுச்சு போகிறக்கு. 8 o'clock வரைக்கும் தான் ஓப்பனிங் அம்மா. மார்னிங் டைமில் போனால் பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குமாம்மா. நம்ம லேட்டாக போனங்காட்டிக்கு அதெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, இது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பேர் வந்து இக்வானா. அது அப்படியே சைலண்ட்டாக மேலேயே உட்காந்துட்ருக்கு. பேர்ட்ஸ்லாம் வந்து அது மேலே உட்காருது, ஆனாலும் அது அசையவே மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணுறக்கு. அழகாக வந்து அது உட்காந்து சாப்பிடும்போது அப்படியே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. பேர்ட்ஸ்லாம் பிடிச்சவங்க போனால் என்ஜாய் பண்ணுவாங்க, பிடிக்காதவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிட்ஸுக்கெலாம் பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக 2 வந்து பேராக உட்காந்துட்ருக்குன்னு. க்யூட்டாக இருக்குல்ல மக்களே. கிறிஷ்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கான்னு. நான் வந்து இங்கே ஆல்ரெடி 2 times வந்திருக்கேன். இது 3rd time. கிறிஷுக்காகவே வந்தோம். அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அவ்வளோதான் மக்களே, நாங்கள் அங்கே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி சாப்பிட்றதுக்கு போனோம். லாஸ்ட் டைம் ஊட்டி வந்துட்டு வந்தப்போ அன்னூர்கிட்ட ஒரு கடையில் சாப்பிட்டோம்ல, அங்கே தான் இந்த டைமும் சாப்பிட்டோம். எஸ்எஸ் சிறுதானிய உணவகம். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.